நமஸ்காரம். நான் நந்தினி ஆசாத், President Working Women's Forum and Indian Cooperative Network for Women. இன்னைக்கு ஐநா சட்டசபை திருப்பியும் UNDSA டிவிஷன் எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கு. இந்த வருஷம் யுனைடெட் நேஷன்ஸ் இயர் ஆஃப் கூட்டுறவு, UN இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ். உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கும், பெருமையாகவும் இருக்கும். 4 நாள் தான் யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட். அது இந்த வருஷம் நியூயார்க்கில் ஆரம்பிக்குது. இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே, ஃபஸ்ட் ஹவர், ஃபஸ்ட்டு பேனல்ஸில் எங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இந்த 4 நாளில் நோ கூட்டுறவு அட் ஆல் எங்களை தவிர இந்த 4 நாளில் பெரிய பெருமை எங்களுக்கு. உலகத்தில் எத்தனையோ 8 மில்லியனோ எத்தனையோ கூட்டுறவு இருக்குது. நாங்கள் ரொம்ப ட்ரை பண்ணல, சிபாரிச்சில்லை. எங்கள் வேலையினால 4 வருஷத்தினால 9 இந்த மாதிரி நடத்துறது எங்கள் குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நீங்களே நினச்சி பாருங்கள். கிராஸ் ரூட்ஸ் விமன் நீங்கள் பார்க்குறீங்க, இங்கிலீஷ் யாருமே தெரியாதவங்க, அவ்வளோ அழகாக டெலிகம்யூனிகேஷன்ஸ். பட் தட் இஸ் சென்னை, தட் இஸ் தமிழ்நாடு. ஸோ யூ சி த விமன். இங்கே நம்ம சிலிகான் வேலி ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம், அதை உங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த டாபிக் என்னென்னா, இந்த ஏழை பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை முன்மாதிரியாக வச்சுட்டிங்கன்னா ஏழை பெண்கள் கூட்டுறவில் நெட்வொர்க் பண்ணி, உலகம் பூரா நெட்வொர்க் பண்ணி எதை வேணாலும் சாதிக்கலான்றாங்க. அதனால தனியாக இருக்கிறத விட குரூப்பாக இருக்கிறத விட நெட்வொர்க்கு. இந்த தடவை என்னென்னா, எங்களுக்கு நிறைய நாடுகள் சேர்ந்துருக்கு. இந்த 30 நாடுகள் இந்த இதில் பங்கிடுறாங்க. முக்கியமாக நான் G20க்கு போனது உங்களுக்கெல்லாம் தெரியும். அங்கேருந்து பிரசிலியன் நாட்டிலேருந்து அவங்க பிரசிடெண்ட்டே, அதோட அவங்க மினிஸ்டர் ஃபார் அக்ரேரியன் அஃபேர்ஸ் எங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸும் கொடுத்து ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, கயானான்ற நாடு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி இன் தி வேர்ல்டு. நம்ம இந்தியன்ஸ் கூட 40% இருக்காங்க. அந்த நாட்டில் கேரிகாம் ஓப்பன் மார்க்கெட்டுன்னு இருக்குது. அது அந்த 16 கெரிபியன் நேஷன்ஸ் ஆயில் எங்கே எல்லாம் தெரிஞ்சதும் அவங்களோட அக்ரிகல்ச்சர் டிவிஷன் கேரிகாம் 16 நேஷன்ஸ் அவங்களும் பிரதிநிதி அனுப்பிச்சு எங்களை பற்றி அவ்வளோ வர்ணனை பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு தெரியாத அவங்க வர்ணனை பண்ணியிருக்காங்க, வந்ததே கிடையாது. 3வது அஃப்கோர்ஸ் ஓல்டஸ்ட் கூட்டுறவு யூனியன், இன்டர்நேஷ்னல் ரைஃபைசன் யூனியன், யூரோப்லேருந்து அவங்களும் திஸ் இஸ் த டைம் விமன் கோஆப்ரேட்டிவில் ஓவர்டேக் பண்ணுறாங்க, திஸ் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த தடவை நீங்கள் நிறைய தடவை பார்த்துருப்பீங்க. இந்த தடவை எல்லாம் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸு, அப்புறம் G20 எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு நிறைய உற்சாகமாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் நாங்கள் அதை தவிர ஜெயா அருணாச்சலம் அவார்ட்ஸையும் திருப்பி அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃபவுண்டர்ஸ் டே 8th February, அதில் 6 பேர் உங்களுக்கு தெரியும் எங்களோடது டிசர்விங் விமன் தான். எத்தனை வருஷமாக லோன் வாங்கி எங்கே போய் சேர்ந்துட்டாங்கன்னு. இன்ஃபார்மல் செக்டர்லேருந்து ஃபார்மல் செக்டருக்கு போகிறாங்க. அவங்களும் கேஸ் ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, உழைக்கும் மகளிர் சங்கமும் இந்தியன் கூட்டுறவு நெட்வொர்க்கும் வேர்ல்டு ஃபோர்ஸ் ஆகிட்டு வருது. வேர்ல்டில் பெரிய லீடர்ஸு, G20 பிரசிடென்சி அண்ட் இது பிரிக்ஸு ரெண்டும் பிரசீல் பிரசிடென்சி. அவங்க பிரசிடெண்ட் எங்களுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி, ஏழை பெண்களுக்கு பண்ணுறீங்க, கூட்டுறவுக்கு பண்ணுறீங்கன்றது இங்கிலீஷில் சொல்லுவோம், வி ஆர் பிகமிங் பிளேயர்ஸ் ஆன் த ஹை டேபிள்ஸ். ரொம்ப ஏழை பெண்கள் எப்படி ஆரம்பிச்சது, 800 பேரை ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்டில் வி ஆர் பிகமிங் அ ஃபோர்ஸ். ஐநா சட்டசபையில் அவங்க UN கமிஷன் எங்களுக்கு தான் ஒரே ஒரு கூட்டுறவு ஃபுல் வேர்ல்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் மிக்க மகிழ்ச்சியும் படுறோம். இதை அடுத்த மாதம் திருப்பி எங்களுக்கு இன்னொன்று அவார்ட் பண்ணியிருக்காங்க ஐநா கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமனில். அதுலேயும் பண்ணோன்னா நாங்கள் 10வது பண்ணிட்டோம். ஏழை பெண்கள், இங்கிலீஷ் தெரியாத பெண்கள், வெளியூருக்கு போகாத பெண்கள், மாகாணத்தை விட்டு போகாத பெண்கள். ஸோ தேர்ஃபோர் திஸ் இஸ் பிகமிங் அ பவர்ஃபுல் ஃபோர்ஸ். அந்த 4 days அந்த 4 days கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன், கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட். அது வருஷம் UNDSA அப்படின்னா இன்க்ளூஷன், எப்படி விட்டு போனவங்களை இன்க்ளூட் பண்ண முடியும்,
அப்படின்னு சொல்கிற டிவிஷன் யூஎன்ல. அவங்க வந்து யூஎன் ஈகோசாக் கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் எங்களுக்கு 29 வருஷமாக கொடுத்துருக்காங்க. கன்சல்டேட்டிவ் ஸ்டேட்டஸ் 29 வருஷமாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 4 நாளில் இந்த வருஷம் ஐநா இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அதில் எங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஹவர்னா இது வந்து பெரிய பெருமைக்குள்ள இது. அண்ட் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே தமிழ்நாடு இருக்கிறதுல நம்ம சிலிக்கான் வேலின்னு ஆண்களை சொல்கிறோம், ஏழை பெண்களுக்கும் சொல்லி கொடுத்தா இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்பெஷலிஸ்டாக போய் குளோபல் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, குளோபல் பிளேயர்ஸும் சேர்க்குறாங்க, நெட்வொர்க் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப அதிசயம். பேச போகிறாங்க கூட்டுறவை பற்றி, பெண்கள் கூட்டுறவை பற்றியும் பேச போகிறாங்க. பட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், பெண்கள் கூட்டுறவு எப்படி குளோபல் ரிலேஷன்ஸில் எப்படி மாற்ற போகிறாங்கன்னு. பிரிக்ஸ் G20யோட போய் நாங்கள் இணைஞ்சிட்டோம்னா அது அவங்களோட இந்த பெண்களோட ஷியர் மெரிட். அதனால் இது வந்து ஒரு பெரிய புது வாய்ப்பு எங்களுக்கு. ஏன்னா we are becoming leaders, global leaders, not only cooperatives but we are leading. அந்த உங்களோட சமிஷன் என்னவா இருக்கும்? இல்ல அந்த சமிஷன் இல்லை, நாங்க தான் we are only creating the program and we are saying that women priority, cooperatives another priority. Cooperative networks are very powerful, like associations, and global networks of women's cooperatives will be even more powerful, and these can achieve anything from poverty reduction to women's empowerment. இதுதான் நாங்கள் சொல்கிறோம்.